வணக்கம். ஒரு வார கேப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A கவுன்சிலிங் ரெஸ்யூம் ஆயிருக்குது. டே 18 அதாவது 11 ஜூன் 2024க்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 18வது நாள் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ வேக்கன்ஸீஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குது, இன்னும் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் தான் வந்துட்டு பார்க்க போறோம். அந்த அனாலிசிஸ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கஸ்டமைஸ்டு பிடிஎஃப் பத்தி வந்துட்டு பேசுவோம். இந்த கஸ்டமைஸ்டு பிடிஎஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட கேட்டகரிக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்ஸீஸ் லெஃப்ட் ஓவரா இருக்குதோ, அந்த வேக்கன்ஸீஸ மட்டும் வந்து நாங்க தனியா ஃபில்டர் பண்ணி இந்த மாரியான ஒரு ஸ்பெஷல் பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தந்துகிட்டு இருக்கிறேன். இந்த பிடிஎஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஒன்லி ₹50 தான் வந்து சார்ஜ் பண்றோம். இந்த மாரியான பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, கீழ குடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. மத்த டீட்டெயில்ஸ வந்துட்டு நம்ம அங்க பேசிக்கலாம். இன்னைக்கு நாள் கவுன்சிலிங்கோட முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரியில வந்துட்டு மொத்தமா 5 வேக்கன்ஸீஸ் வந்துட்டு எடுத்திருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு லெவல் 12 அண்ட் எபோவ்ல 16 வேக்கன்ஸீஸ் தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷனா தான் இருக்கும். அதாவது பிடபிள்யூடி, டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேன் இது மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வேக்கன்ஸீஸும் வந்துட்டு லெவல் 12 கேட்டகரியில வந்துட்டு 0 ஆயிருச்சு. அடுத்ததா வந்துட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 7 வேக்கன்ஸி எடுத்திருக்காங்க. 67 வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 வேக்கன்ஸி எடுத்திருக்காங்க. 53 வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 5 வேக்கன்ஸி எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 8 வேக்கன்ஸி மட்டும் தான் இருக்குது. எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பிடிஎஃப் பார்க்குறப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இஓ டவுன் பஞ்சாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேக்கன்ஸி எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு வேக்கன்ஸி மட்டும் தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 வேக்கன்ஸி எடுத்துட்டாங்க. 71 வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதுக்கப்புறம் எஜுகேஷன்ல இன்னைக்கு 45 வேக்கன்ஸி வந்துட்டு எடுத்திருக்காங்க. 66 வேக்கன்ஸி தான் வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி ஸ்பெஷல் டிகிரி குவாலிஃபிகேஷன் எடுத்திருக்கையில நம்ம முக்கியமா பார்க்கிறது எதுன்னா வந்துட்டு ஜேசிஏ போஸ்ட். ஜேசிஏல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 59 வேக்கன்ஸி எடுத்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 583 வேக்கன்ஸி வந்துட்டு லெஃப்ட் ஓவரா இருக்குது. சரிங்களா? அடுத்ததா இன்னைக்கு சம்மரி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 237 போஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு காலியா இருக்குது. 237 பேர் 234 பேர் வந்துட்டு வேக்கன்ஸீஸ் வந்துட்டு எடுத்திருக்காங்க. அடுத்து வர கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்கிற வேக்கன்ஸி 1332. இன்னைக்கு மொத்தமா பிஎஸ்டிஎம் எவ்வளோ எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 152 வேக்கன்ஸீஸ் வந்துட்டு பிஎஸ்டிஎம் அதாவது அதர் தென் ஸ்பெஷல் டிகிரில 152 வேக்கன்ஸியும், அதுக்கப்புறம் ஜேசிஏல ஒரு 18 வேக்கன்ஸியும் பிஎஸ்டிஎம் எடுத்திருக்காங்க. இந்த 152ல ஒரு வேக்கன்ஸி வந்துட்டு பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கான வேக்கன்ஸி, ஒரு வேக்கன்ஸி ஜிடி டிடபிள்யூக்கான வேக்கன்ஸி. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லைட விட நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவைஸா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா, அதர் தென் ஸ்பெஷல் டிகிரியில எவ்வளோ வந்துட்டு வேக்கன்ஸி இன்னைக்கு எடுத்தாங்க. அதாவது பிஎஸ்டிஎம் வேக்கன்ஸி மட்டும். பிஎஸ்டிஎம் வேக்கன்ஸி எவ்வளோ எடுத்தாங்க, இன்னும் எவ்வளோ லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறதையும், அதே மாரி ஜேசிஏல வந்துட்டு எவ்வளோ வேக்கன்ஸி எடுத்தாங்க, எவ்வளோ வேக்கன்ஸி லெஃப்ட் ஓவரா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டீட்டெயில்டா பிரிச்சிருக்கிறோம். அப்படி பார்க்குறப்போ இன்னைக்கு அதர் தென் ஸ்பெஷல் டிகிரியை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஜிடி அதாவது ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்துட்டு 30 வேக்கன்ஸி எடுத்துட்டாங்க. இன்னும் 8 வேக்கன்ஸி தான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி வந்துட்டு ஜெனரல் உமன் பிஎஸ்டிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்ஸி எடுத்துட்டாங்க. இன்னும் 2 வேக்கன்ஸி தான் லெஃப்ட் ஓவரா இருக்குது. அதே மாரி வந்துட்டு பிசி எடுத்துக்கிறப்போ பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம் 21 வேக்கன்ஸியும், பிசி உமன் பிஎஸ்டிஎம் 18 வேக்கன்ஸியும் எடுத்துக்கிறாங்க. லெஃப்ட் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 42 அதுக்கப்புறம் வந்துட்டு 8 ரெஸ்பெக்டிவ்லி. அதுக்கப்புறம் எம்பிசி எடுத்து பார்க்குறப்போ 20 வேக்கன்ஸி எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், 13 வேக்கன்ஸி எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி எம்பிசி ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல 30 வேக்கன்ஸியும், உமன் பிஎஸ்டிஎம்ல 8 வேக்கன்ஸியும் லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததா வந்துட்டு எஸ்சி எடுத்துக்கிறப்போ 23 வேக்கன்ஸி வந்துட்டு ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், 9 வேக்கன்ஸி உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துருக்காங்க. இன்னும் எஸ்சியில் லெஃப்ட் ஓவர் எவ்வளோ பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் இருக்குதுன்னா, ஜென்ரலில் 30 வேக்கன்சியும், உமனில் 10 வேக்கன்சியும் லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? அதுவே வந்துட்டு எஸ்சிஏ கம்யூனிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜென்ரலில் 6 வேக்கன்சியும், உமனில் 1 வேக்கன்சியும் வந்துட்டு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க. லெஃப்ட் ஓவராக இருக்கிறது 11 வேக்கன்சி பிஎஸ்டிஎம் ஜென்ரல்லையும், அதே மாதிரி வந்துட்டு 6 வேக்கன்சி வந்துட்டு எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம்லையும் லெஃப்ட் ஓவராக இருக்குது. பிசிஎம் எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஜென்ரலில் மட்டும் வந்துட்டு 2 வேக்கன்சி எடுத்திருந்தாங்க. லெஃப்ட் ஓவராக இருக்கிறது பிசிஎம்ல 17 வேக்கன்சி வந்துட்டு பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும், 7 வேக்கன்சி வந்துட்டு பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம் லெஃப்ட் ஓவராக இருக்குது. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எந்த ஒரு வேக்கன்சியும் எடுக்கல. 8-4 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது ஜென்ரல் அண்ட் உமன் பிஎஸ்டிஎம்க்கு. சரிங்களா? அதுவே நம்ம ஜேசிஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜிடியில் ஆல்ரெடி வந்துட்டு ஜிடியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மோ, ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்மோ ஒரு வேக்கன்சிங்கோட எடுக்கலை. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் எவ்வளோ இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிடி ஜெனரல் பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி 0 ஆயிருச்சு. அதே மாதிரி உமன் பிஎஸ்டிஎம்ல ஒரே ஒரு வேக்கன்சி லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? நீங்கள் பிசி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ ஜேசிஏல
5 வேக்கன்சி வந்துட்டு ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும் 2 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துருக்காங்க. இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது 27, 11 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. எம்பிசின்னு எடுத்துக்கிறப்போ 7 வேக்கன்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும் 3 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துட்டாங்க. லெஃப்ட் ஓவர் வேக்கன்சி 19 வேக்கன்சி ஜெனரல் பிஎஸ்டிஎம்மும் 5 வேக்கன்சி உமன் பிஎஸ்டிஎம்மும் லெஃப்ட் ஓவராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்சி எடுத்துக்கிறப்போ ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல எடுத்திருந்தாங்க. இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா 17, 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு எஸ்சிஏ அப்படின்னு வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்சிஏ, பிசிஎம், அதுக்கப்புறம் எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் எந்த ஒரு வேக்கன்சியுமே இன்ன வரைக்கும் அதாவது ஜேசிஏக்கான பிஎஸ்டிஎம்ல எடுக்கலை. உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ ஜெனரல் பிஎஸ்டிஎம் 4 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம் 2 வேக்கன்சி. அதே மாதிரி பிசிஎம் ஜெனரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி, உமன் பிஎஸ்டிஎம் 2 வேக்கன்சி. எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் ஜெனரல் பிஎஸ்டிஎம்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்துட்டு நம்மளோட பிடிஎஃப் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு போயிடலாம். பிடிஎஃப்ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்பவும் கொடுக்குற மாதிரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி 7 கேட்டகரியிலையும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிற பிடிஎஃபை வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறேன். அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக புரியும். சரிங்களா? அந்த பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு லெவல் 12 அண்ட் எபோவ் கேட்டகரியை வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எடுத்தது சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கான வேகன்சி மட்டும் தான் 5 வேகன்சி எடுத்துருக்காங்க. மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டுமே டச் பண்ணல. சரிங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு 16 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது, அந்த 5 போக. அதுக்கப்புறம் ரெவன்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி டச் பண்ண டிஸ்ட்ரிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டச் பண்ண டிஸ்ட்ரிக்ஸு ஈரோடு, காஞ்சிபுரம், விருதுநகர், அரியலூர், அதுக்கப்புறம் வந்துட்டு ராணிப்பேட், மயிலாடுதுறை இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு டச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 வேகன்சி எடுத்துருக்காங்க. 67 வேகன்சி வந்துட்டு லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? இன்னும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அலைட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இப்போது டச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சி வந்துட்டு 0 ஆயிடுச்சு. சரிங்களா? மற்ற 3 டிபார்ட்மெண்ட்டில் தான் இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி எடுத்திருந்தாங்க, 4 வேகன்சி லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை இந்த 3 டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் வந்துட்டு இன்றைக்கி டச் பண்ணியிருந்தாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி எடுத்திருந்தாங்க. 53 வேகன்சி இன்னும் உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், டவுன் பஞ்சாயத், டிரான்ஸ்போர்ட், செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸு, ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட், லேபர், இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ், இந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட்டு, அதுக்கப்புறம் என்சிசி. சரிங்களா? இந்த மாதிரி அதாவது ஜென்ரலில் கொடுத்துருந்தா மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் டச் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் வேக்கன்சிஸும் வந்துட்டு இதில் எடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50 வேக்கன்சி எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மேலே சொன்ன டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் சேர்த்து இன்னும் உங்களுக்கு இதுக்குள்ளே லெஃப்ட் ஓவராக இருக்கிற வேக்கன்சி எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 266 வேக்கன்சி வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இன்றைக்கி டச் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் ஹைவே, ஃபாரஸ்ட், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், போலீஸு, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ். சரிங்களா? இன்றைக்கி தடாத டிபார்ட்மெண்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷரி அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அது ஏன் தொடல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வேகன்சி கம்மியாக இருக்குது. ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவேல வந்துட்டு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இன்றைக்கி அதிகமாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேகன்சி வந்துட்டு எடுத்துட்டாங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டில். அதுக்கப்புறம் போலீஸ் ஒரு 10 வேகன்சி, பிரிசனில் ஒரு வேகன்சி, அதுக்கப்புறம் ஹைவேல ஒரு 3 வேகன்சி வந்துட்டு எடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்தா வந்துட்டு எஜுகேஷன் அண்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எஜுகேஷனில் மொத்தமாக ஒரு 45 வேகன்சி வந்து தூக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி எம்பிசியோட ஜென்ரல் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் எல்லாமே வந்துட்டு 0 ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் இருக்கிறது எஸ்சியில் வந்துட்டு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு 7 வேகன்சி வந்துட்டு மிச்சமாக இருக்குது. உமனில் வந்துட்டு ஒரு வேகன்சி வந்துட்டு மிச்சமாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்டிஎம் வேகன்சிஸுமே வந்துட்டு 0 ஆயிடுச்சு. அதே வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ எனக்கு டச் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னங்கிறத கேட்டிங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் சோசியல் டிஃபென்ஸ், பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இந்த 3 டிபார்ட்மெண்ட் வந்து டச் பண்ணிக்கிறாங்க. தொடாத டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் எக்கனாமி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மட்டும் வந்துட்டு டச் பண்ணல. ஏன்னா அதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது, எஸ்சிஏ டிடபிள்யூபிஎஸ்டிஎம்கான வேகன்சி. அதனால அந்த வேகன்சி வந்துட்டு இன்னும் எடுக்கவில்லை. சரிங்களா? கடைசியாக வந்துட்டு ஸ்பெஷல் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிறப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஜேசிஏல 59 வேகன்சியை வந்துட்டு அள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நடந்த கவுன்சிலிங்லேயே அதிகமாக வந்துட்டு எடுத்த வேகன்சி அதிகமாக எடுத்த டிபார்ட்மெண்ட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிஏ தான்.
59 வேக்கன்சி வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னும் உங்களுக்கு 583 வேக்கன்சி லெஃப்ட் ஓவராக இருக்கிறது. சரிங்களா? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிட்டியில வந்துட்டு எங்கெங்க என்னென்ன மிச்சமா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி உங்களோட கவுன்சிலிங்க்கு ஒரு நாள் முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஸ்பெஷல் அந்த கஸ்டமைஸ்டு பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா, எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறோம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.